கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நாம் கடந்த ஒரு சில வாரங்களாகவே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு எழுதிய நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். இந்த நிருபத்தை பவுலடிகளார் எழுதினதற்கு மிக முக்கியமான காரணம், அதாவது ஒரு பட்டணத்துக்கு போய் ஒரு திருச்சபையை ஏற்படுத்தி இப்பொழுது சுவிசேஷம் சொன்னது நிமித்தமாக என்ன செய்யறாருன்னா, அவரு ஜெயில இருக்கிறார், சிறைச்சாலை இருக்கிறார். ரோம சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பவுலடிகளாருக்கு இப்ப முன்னது போல என்ன செய்ய முடியலன்னா ஊழியத்தை செய்ய முடியும், வெளியில போய் சுதந்திரமாக. அப்போ ஒரு வீட்டு காவலிலே அவர் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு வெளியில போய் ஊழியம் செய்ய முடியவில்லை. அப்ப இவருக்கு வேண்டிய சில தேவைகள் உண்டு, அதாவது சில உதவிகளை செய்வதற்காக, சில உபகரணங்களை தருவதற்காக பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடியதான விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் காணிக்கைகளை வசூலித்து சில பொருட்களை வசூலிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்றைக்கு அந்த திருச்சபையில் இருந்ததான ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக இருக்கிற எப்பப்ராதீத்து அவருடைய கரங்கள்ல கொடுத்து அனுப்புறாங்க. காசு எல்லாம் கொஞ்சம் பணங்களை கொடுத்து பொருட்களை கொடுத்து இந்த பவுலுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துருங்க, நம்முடைய ஊழியக்காரர் மிகுந்த ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு என்று கொடுத்து அனுப்புகிறார். இப்ப இந்த எப்பப்ராதீத்து இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பிறகு இவர் மறுபடியும் சரி நானுடைய சொந்த பிலிப்பு பட்டணத்துக்கு போறேன்னு சொல்லி கிளம்பும் போது இந்த தீத்துனுடைய கரங்களிலே வெறுமனே நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில கடிதத்தை முடிச்சிடாதபடிக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றியும் சொல்லுகிறார். அதோடு கூட அவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்குகிறார். அப்ப இந்த பிலிப்பியருக்கு நன்றி சொல்லும் கடிதமாய்த்தான் எதை எழுதுகிறார்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறார். இதனை படிச்சோம். வெறும் நன்றி கடிதத்தோடு நின்று விடாதபடிக்கு ஒரு திருச்சபைக்கு இருக்க வேண்டிய சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை அங்க பேசுகிறார். அதுல மிக முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்விலே எது சந்தோஷம் அப்படிங்கிற இந்த மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு எது சந்தோஷம், எதுலெல்லாம் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பட்டியலையும் இந்த மகிழ்ச்சியை மையமாய் வைத்துதான் இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுலடிகளார் எழுதுகிறார். இல்ல பல விஷயங்கள் அவர் பேசிட்டு வரார். அதுல முதலாவது அதிகாரத்தில் மதம் படிச்சோம். முதலாம் அதிகாரத்திலே இவர் பெற்றுக்கொண்ட இந்த நன்மைக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துகிறார். இந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், விண்ணப்பம் வைக்கிறார், ஜெபிக்கிறார். அதோடு கூட இந்த விசுவாசிகள் அவர்கள் இன்னும் ஆவிக்கிரமில் வளர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒரு பெரிய வேண்டுதல் ஜெபிக்கிறார். இதெல்லாம் முதல் அதிகாரத்துல இருக்கு. இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இந்த முதல் அதிகாரத்திலே பிற்பகுதியிலே படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பட்ட பாடுகள், ஊழியத்து நிமித்தமாக பட்ட பாடுகள் என்ன, பாடுகளின் நிமித்தம் நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்களும் ஒருவேளை வெளியில இருந்தா கூட பரவாயில்ல, என் பாடுகள் நினைச்சு நீங்க துக்கப்பட வேண்டாம், நீங்க மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலையும் அது மாத்திரம் சில அறிவுரைகளையும் சொல்லிதான் முதல் அதிகாரத்தை முடிச்சாங்க. இரண்டாம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பிலிப்பியர் நிருபத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் என்ன படிச்சோம் கேட்டீங்கன்னா, இந்த இரண்டாம் நிருபத்தை அவர் பவுலடிகளார் எழுதுவதிலே மிக முக்கியமான ஒரு 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 வசனம் எது கேட்டீங்க அப்படின்னா, அந்த 4ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நானு 2ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுவதற்கு காரணம் 4ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் தான். என்ன? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்ப அந்த திருச்சபையிலே ஒரு 2 ஸ்திரீகளுக்குள்ளாக ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை இருக்கு. சின்ன பிரச்சனை தான். ஆனா இவங்க 2 பேருடைய இந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் ஒருவேளை பின் நாட்களிலே ஒரு பெரிய பாதிப்பை சபைகளுக்கு கொண்டு வரலாம். ஆகவே இந்த வெறுமே இந்த 2 பேருக்கு மட்டும் புத்தி சொல்லாம ஒட்டுமொத்த சபைக்கு ஒரு புத்தி சொல்லுகிறார். என்ன? இந்த பிரிவினை, சபையின் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்ன? அதுக்கு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். 2ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க தாழ்மை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். அப்ப 2ஆம் அதிகாரம் முழுசுமாகவே எதை பேசுகிறார் என்று கேட்டால், ஒரு குடும்பமா இருக்கட்டும், இல்ல ஒரு திருச்சபையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், தாழ்மை என்கிற குணம் இருந்தால் போதும், இந்த தாழ்மை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை வைத்துதான் 2ஆம் அதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இதை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் இப்படி இருங்கப்பா, நீங்க தாழ்மையா இருங்க, இப்படி தாழ்மையா இருந்தாதான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பவுலடிகளார் இதை இந்த ஜனங்களுக்கு விலைக்கு சொல்வதற்கு ஒரு 4 பேரை எடுத்துக்காட்டு கொண்டு வர. பாருங்கப்பா, இவங்க வாழ்க்கையை பாருங்க, இவர்களும் மேன்மையானவர்கள், ஆனால் தங்களை
மற்றவர்களை விட எப்படி நினைச்சுக்கிட்டாங்க, தன்னை தாழ்த்தி கொண்டார்கள், மற்றவர்களை மேன்மையாக நினைத்தார்கள் அப்படின்னு ஒரு 4 பேரை உதாரணத்துக்கு கொண்டு வந்தார். அதுல முதலாவது நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவகுமாரனா இருக்கிற இவர் நம்மை அவரை விட மேன்மையா நினைச்சதுனால அவர் மனுஷனா வந்தார். என்னை மேன்மை நினைச்சிருக்காம விட்டுருந்தார் அப்படின்னா, நான் முக்கியமானதே அப்படின்னு நினைக்காம விட்டுருந்தார் அப்படின்னா அவர் பூமிக்கு மனுஷனா வந்திருக்கவே மாட்டார். ஆகவே இந்த சிந்தை, அதான் அதே 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போதீங்கன்னா 5ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லிட்டு தான் அது என்ன சிந்தைன்னு பேசுறாரு கீழே. அப்ப நம்ம கடந்த வாரம் படிச்சோம், இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்டதான 7 விதமான தாழ்மையின் படிகள் என்ன, எங்கெல்லாம் தன்னை தாழ்த்தினார் என்று ஒரு 7 படிகளை படிச்சோம். அவர் உயரமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான், உண்மைதான். அவர் படைப்பாளர் தான், அவர் தெய்வம். ஆனால் என்னை அவரை விட உயர்ந்தவனாக சிறந்தவனாக நினைச்சதுனால தன்னை தாழ்த்தி கொண்டு என்னை உயர்த்தினார். அதான் முக்கியம். அப்ப இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு போதிக்கிறார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்துவை உதாரணமா எடுத்துக்கொள்கிறார். வெறுமே 33 ஆண்டு காலங்கள் தான் பூமியில இருந்தார், ஆனால் அவர் நல்ல உதாரணமாய் வாழ்ந்து விட்டு போனார் என்று அவரை முன் உதாரணமாய் வைக்கிறார். அப்ப எங்கெல்லாம் தன்னை தாழ்த்தினார், அவர் தாழ்மையை விட்டதினாலே அவருக்கு என்ன நடந்தது என்பதை நம்ம என்ன செஞ்சோம், படிச்சோம். 2வது ஒரு உதாரணமாக யார் எடுத்துக்கொண்டார்னு கேட்டீங்கன்னா பவுல் தன்னையே எடுத்துக்கொள்கிறார். நான் ஒரு பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான், புறஜாதிகள் மத்தியிலே பிரபலியமான ஒரு ஊழியக்காரன். உண்மைதான், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவன், அநேக விசுவாசிகளை ஏற்படுத்தினவன், ஊழியக்காரர்கள் ஏற்படுத்தின. இவ்வளவு உயரமான இடத்துல இருந்தா கூட நானும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படிங்கிறார். நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16ஆம் அதிகாரம் வசனம் வரைக்கும் தன்னை பற்றி பேசுகிறார். நான் எப்படி எனக்கு இந்த கிறிஸ்து இருந்த சிந்தை எனக்கு வந்துச்சு, என்னை நான் எவ்வளவு தாழ்த்தினேன், நான் என்னை தாழ்த்தினதுனாலதான் எத்தனை அடிகள் பட்டாலும் அந்த கிராமத்துக்கு போறேன். நான் சுவிசேஷத்திற்காக பாடுகள் அனுபவித்தேன், என்னை தாழ்த்தி கொண்டதுனாலே. எனக்கு நல்ல சம்பளம் தான், பரிசேனா இருக்கும் பொழுது, அதுவும் ஆலோசனை சங்கத்துல, சனகிரி என்ற ஆலோசனை சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கிறேன். நான் அதுல இருந்தேன் அப்படின்னா எனக்கு நல்ல உயர்வு, நல்ல இடத்துல இருந்தேன். நான் மதிப்போடு மரியாதையோடு நன்றாய்தான் இருந்தேன். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்திற்காக என்னை அர்ப்பணித்தேனோ அப்பொழுதே ஒவ்வொரு ஜனங்களையும் என்னை விட முக்கியமானவர்களாக கருதினேன், என்னை விட மேன்மையான கருதினேன், என்னை தாழ்த்தி கொண்டேன். ஆகவேதான் அவர்களுக்காக இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா ஜெயில் வரைக்கும் வந்துட்டேன், சிறைச்சாலை வரைக்கும் வந்திருக்கிறேன்னு தன்னை எடுத்துக்கட்டா சொல்றாங்க. இன்னைக்கு 3வது 4வது உதாரணங்களை இன்னைக்கு பார்த்து முடிப்பேன். 3வது யாரை இப்பொழுது உதாரணமா எடுத்துக்கொண்டார் என்று கேட்டால் 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து அவர் 3வது ஒரு உதாரணத்தை என்ன செய்யறாருன்னா அவர் அங்கே எடுக்கிறார். அது யார் என்று பார்த்தால் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் 3வது இந்த தாழ்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னை எப்படி தாழ்த்தி கொண்டார், மற்றவர்கள் எப்படி உயர்வாய் நினைத்தார் என்பதற்கான உதாரணத்தை 3வது எடுக்கிறார். 19ஆம் வசனத்திலிருந்து அன்றியும் என்று ஆரம்பிக்கிறார். பாத்தீங்களா, யாரு? அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடைபடிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன் என்கிறார். அப்ப 3வது எக்ஸாம்பிள் யாரு, 3வது உதாரணம் யாருன்னு கேட்ட தாழ்மைக்கு தீமோத்தேயுவை காட்டுறார். அதாவது முதல்ல இயேசு கிறிஸ்து அவரு நமக்கு தெரியும் தெய்வம். 2வது பவுல் நல்ல ஊழியத்துல, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட், பயங்கரமான ஒரு இடத்துல இருக்க மனுஷன். ஆனா 3வது நபர் தீமோத்தேயு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் இப்பதான் ஊழியத்துல ஆரம்பிச்ச ஒரு புதுசு, வாலிப வயது, ரொம்ப இளமையான வயதுடைய மனுஷன் அந்த தீமோத்தேயு. தீமோத்தேயு என்ற வார்த்தைக்குடைய அர்த்தமே கணம் பெற்றவன் என்று அர்த்தம், கணம் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு. இந்த தீமோத்தேயு சிறு வயது, ரொம்ப இளம் வயது, பவுலோடு ஊழியத்தை ஆரம்பிச்ச போது ரொம்ப இளம் வயதுடைய மனுஷன் தான். ஆனால் அங்க வேதம் சொல்லுகிறது இந்த தாழ்மைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா யார காமிச்சாம தீமோத்தேயுவை காமிக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அதாவது நமக்கு வயது கூட கூட அனுபவங்கள் கூடும் பொழுது, பக்குவங்கள் கூடும் பொழுது நமக்கு என்ன வரலாம், ஒரு வேலை சரி நம்ம தாழ்மையா இருக்கணும், சில விஷயங்களை நம்ம பாதிக்கப்படும் பொழுதோ இல்ல சில விஷயங்கள் நமக்கு நேரிடும் பொழுது நம்ம கற்றுக்கொள்வோம். உண்மைதான், அது தாழ்மையின் கூட அது வரும் காலங்கள் போக போக. இந்த தீமோத்தேயுவை படிக்கும் பொழுது இந்த நிருபத்தை, பிலிப்பு நிருபத்தெல்லாம் எழுதும் போது தீமோத்தேயுக்கு ஏறக்குறைய ஒரு 19-20 வயசு இருக்கும், சின்ன பையன், ரொம்ப இளம் வயது உடையவர் தான் இந்த தீமோத்தேயு. ஒரு 20-25 வச்சுக்கிறோமே, ஒரு 20-25 வயதுடைய ஒரு வாலிப பையன் ஒரு பெரிய சபைக்கு யாரை எடுத்துக்காட்டா காமிக்கிறாருன்னு கேட்டா
இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம், ஓகே. இந்த பக்கம் பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், ஓகே. ஆனா மூணாவது இருக்கக்கூடிய இந்த தீமைக்கு எடுத்துக்காட்டாய் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த இளம் வயதுடைய தீமோத்தேயு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திருக்கிறான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இந்த வயது, இந்த டீனேஜ், இந்த வாலிப வயதிலே தன்னை யாரும் தாழ்த்துவதற்கு முற்பட மாட்டார்கள். தன்னை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா தன்னை வெளிப்படுத்த விரும்புவாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய டேலண்டையோ, தன்னுடைய அழகையோ, தன்னுடைய அறிவையோ, தனக்கு இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்த விரும்பக்கூடிய வயசு அந்த வயசு. ஆனா இங்க தீமோத்தேயு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தீமோத்தேயு தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். மூன்றாவது, தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவரை மேன்மையாய் நினைத்த மூன்றாவது மனிதர் யார் என்று கேட்டால் தீமோத்தேயு. அப்படி நினைச்சதுனால பவுலோடு கூட ஊழியத்துல இருக்கிறார். இந்த வாலிப வயசுல அவனுக்கு நிறைய விஷயங்கள் மனசுல ஓடும். அநேக அவனோடு கூட இருக்கிற வாலிபர்களை பார்ப்பான், அவங்க செய்யற காரியங்களை பார்ப்பான், அது போல நடக்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் இந்த தீமோத்தேயு அப்படின்னு செய்யலை. மற்றவர்களை மேன்மையா நினைத்து தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். அவனை படிக்கும் பொழுது சொல்றாரு பாருங்க, நான் சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்திலே அனுப்பலாம் என்று நான் விரும்புகிறேன். அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, அது என்னவென்றால் ஏன்னு கேட்டா, உங்கள் காரியங்களை, அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா, உண்மையாய் விசாரிக்கிறதற்கு. அதாவது ஒரு சபையை விசாரிக்கக்கூடிய ஊழியருக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை பாத்தீங்களா, உண்மை. உண்மை என்பது ஒரு மிக மிக அவசியமான ஒரு குணாதிசயம். ஒரு வாலிப பையனுக்கு இதெல்லாம் எப்படி தாழ்மை ஒரு பக்கம் இருக்குது, உண்மையா வாழ்வது, ரொம்ப உண்மையா இருந்தாங்க. உண்மையா விசாரிக்கிறதற்கு, அதான் சொல்றாரு, உண்மையா விசாரிக்கிறதுக்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்கிறார். அதாவது என்னைய போலவே மனசு, ஒரு 65 வயசு முதியவருடைய மனதும் ஒரு 25 வயசு இளம் வயதுடைய தீமோத்தேயுடைய மனசு ஒன்னா போகுதான். அது பொதுவா போகாது. வாலிப தம்பிகளுடைய மனசும் கொஞ்சம் வயதானவருடைய இறுதியும் ஒன்னா போகுமானா போகாது. ஏன்னா அவன் சிந்திக்கிற விஷயம் ஒன்னா இருக்கும், இவங்க சிந்திக்கிற விஷயம் ஒன்னா இருக்கும். இவர்கள் செயல்படுகிற விதம் வித்தியாசமா இருக்கும், அவன் செயல்படுகிற செயல்பாடு வித்தியாசமா இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் கேப்பே இருக்கு, பரம்பரை ஒரு டிஸ்டன்ஸே இருக்குது. ஆனா இங்க பவுல் அந்த வார்த்தையெல்லாம் பிரயோகிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒன்று, உண்மை என்கிற ஒரு குணம் இருக்குது, தாழ்மைங்கிற குணம் இருக்குது. அது மாத்திரமில்ல, என் மனதை உடையவன். அதாவது நான் அந்த இடத்துல இருந்தா எப்படி சிந்திப்பேன், எப்படி பார்ப்பேன், எப்படி காரியங்களை செய்வேனோ அதே போல என்னை போலவே மனதுடைய ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் ஒருவனை என்று வேறொருவன் உள்ளபிக்கிறார். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 26 வசனத்திலே, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளை என்ன செய்யறாங்களா, தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பவுல், அவனுக்கு கீழே நிறைய ஊழியர்கள் இருந்தாலும், நிறைய பேர் தெரிஞ்சிருந்தா கூட, இப்ப பிலிப்பு பட்டணத்துக்கு அவரால் போக முடியல. ஆனா அங்க என்ன நடக்கு, அவருடைய விஷயம் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு யாரை அனுப்ப முடிவு பண்ணார்னு கேட்டா, தீமோத்தேயு என்ற மனிதனை அனுப்ப முடிவு. ஏன்னு கேட்டா, இவன் தாழ்மையின் குணமுடையவனாய் இருந்தான். மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களை தங்களுடைய மேன்மையா நினைக்கிறவர்கள் தான் தங்கள் பிராணனையும் என்ன செய்வாங்கன்னா நினைக்காம நன்மை செய்வாங்க. ஏன்னா ரோமாபுரியிலிருந்து பிலிப்பு பட்டணம் அது வெகு தூரம், பயங்கர நீண்டமான தூரம், ஏறக்குறைய 2-3 நாள் பிரயாண தூரம் போகணும். இவ்வளவு பிரயாணம் பண்ணி ஒருத்தன் போனது வாலிப வயசுல, இவ்வளவு பிரயாண தூரம் வந்து இந்த பிலிப்பு பட்டணத்தை சந்திச்சு அங்க இருக்கிற காரியங்களை பார்த்து திரும்பி வரணும் அப்படின்னா, இந்த வாலிப வயதுல இவன் தன்னை அர்ப்பணிக்காம முடியவே முடியாது. தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்காமல், இன்னொன்னு அந்த சபையை நேசிக்காமல், சபையில இருக்கக்கூடிய ஜனங்களை தன்னை விட மேலாக நினைக்காமல் அவன் பிரயாணப்பட்டு போகவே மாட்டான். அதாவது ரோமாபுரி எங்கேயோ இருக்குது, பிலிப்பு பட்டணம் எங்கேயோ இருக்குது. இங்க இருக்கிற ஒரு வாலிப தம்பி எதுக்கு போகணும் அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்க போகணும், அவ்வளவுதான். விசாரிக்க போறியாப்பான்னு கேட்டா, அவன் இந்த ஜனங்களை நேர்மையா நினைச்சா மட்டும்தான் போக முடியும். அவங்களை விசாரிச்சு என்ன செய்ய, அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சுட்டான் அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்னா போக மாட்டான். அன்னைக்கு தீமோத்தேயு பாத்தீங்கன்னா அவனை அனுப்புகிறார், இவனும் போகிறான். அது முக்கியம். ஒரே மனசுடையவனா இருக்கிறான். இந்த ஜனங்களை மிக நேசித்தான். அததான் மூன்றாவது இந்த பவுலடியார் எடுத்துக்காட்டாய் சொல்லுவது, இந்த தீமோத்தேயுவை தன்னை ஒருவன் குறைத்து மற்றொருவரை மேன்மையாய் நினைப்பது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டான், தன்னை எப்பயுமே கீழேயே வச்சிருப்பாங்க. மற்றவர்களை மேன்மையை நினைக்க 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 அது யாருடைய குணம், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையர். அவர் விண்ணுலகத்தை விட்டு எப்படி பூமிக்கு வந்து
அங்கே அவர் தலை சாய்க்க கூட இடமில்லாத அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் என்று கேட்கும் பொழுது என்ன முக்கியமானவனா பார்த்தார், என்ன மேன்மையா பார்த்தார், அதனால ஜீவனையை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் இந்த சிந்தை வேண்டும் என்று சொல்லுகிறார். மற்றவர்களை நான் மேன்மையாகவே நினைக்க, என்னை விட மற்றவர்கள் உயர்வு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்த மூன்றாவது மனிதன் யார் என்று கேட்டால் இந்த தீமை. அதைத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஏன்னா மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள், ஆனா இவன் ஒருத்தன் தான் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறான் என்று சொல்கிறார். அடுத்த வருஷத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரிய தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்களேன், ஒரு புறம் உண்மை என்ற குணம், தாழ்மை என்கிற குணம், இன்னொரு பக்கம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, உத்தம குணம். ஊழியக்காரருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு இளம் வயதுடைய ஒரு பையன் உத்தம குணம், அதாவது நோ ஃபால்ட், ஒரு சின்ன கரை கூட இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றார். இதெல்லாம் எப்படி அவனோட வாழ முடிஞ்சதுன்னு தெரியல. அந்த காலத்துல அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி தன்னை இந்த அளவுக்கு அர்ப்பணிச்சு உத்தம குணத்தோடு உண்மையான குணத்தோடு இருக்கிறான் என்று சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியம். பவுல் அதை சாட்சியாய் சொல்லுகிறார். இங்கே அவன் உத்தம குணத்தை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குரியதை மட்டும் அவன் தேடுனான், மற்றதை தேடல இந்த வயசுல. இதெல்லாம் நல்ல ஒரு சாட்சி, அவனுக்கு குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று மூன்றாவது ஒரு மனிதனை எடுத்துக்காட்டாய் சொல்கிறார். அப்ப பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே முழுக்க பவுல் அடிகளார் இந்த 4 விதமான மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்த காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். இவங்க எல்லாருக்கும் மற்றவர்கள் மீது கரிசனை இருந்தது. இவர்கள் எல்லாருக்கும் தன்னை குறித்து தாழ்மை குணம் இருந்தது. மற்றவர்களை மேன்மையாக நினைக்க ஆரம்பித்தார்கள். அது மிக முக்கியம். அதாவது மேன்மையை நினைத்தவர்கள் பெரியவர்கள் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் என்னை மேன்மை நினைத்த பொழுது நான் பாவி. பவுல் அடிகளார் பிலிப்பு பட்டணத்துக்கோ எபேசு பட்டணத்துக்கோ கொலோசி பட்டணத்துக்கு எல்லாம் போகும் பொழுது அவர்கள் பாவிகள். மேன்மையா நினைச்சோம் அப்படிங்கும் போது யார மேன்மையா நினைச்சாங்க முக்கியம் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், தீமோத்தேயா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், யாரை தங்களின் மேன்மை நினைத்துக் கொண்டார்கள் என்று கேட்டால், இவன் பாவம் பண்றவனா, இவனா, அப்படி நினைக்கல. அவங்க தன்னை அவர்களை விட தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களை மேன்மையாக நினைத்து அவர்களுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாழ்மையில கிடந்த இந்த மனிதன் கூட, பாவத்துல கிடந்த மனிதன் கூட மீண்டெழுந்து வந்தான். அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சு காட்டினார். பாவிகள் மீது தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களை மேன்மையாக நினைத்து ஜீவனை கொடுத்ததுனாலே இந்த பாவி இன்றைக்கு நீதிமானாய் மாற்றி போனான். பவுல் அடிகளார் இந்த கிராமங்களுக்கு எல்லாம் பட்டணங்களுக்கு எல்லாம் போகும் பொழுது, ஐயோ இப்படி பாவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் எவ்வளவு பெரிய நீதிமான் பாரு அப்படி நினைக்கல. இவன் நீதிமான் தான். ஆனா அந்த பாவிகளை பார்க்கும் பொழுது உதாசனப்படுத்தாமல் அவர்களை என்ன பண்ணுனான்னு கேட்டா, இவன் அவர்களை மேன்மையாய் நினைச்சதுனால, உயர்வாய் நினைச்சதுனால இவன் அவர்களிடத்திலே சென்று தன்னை தாழ்த்தி கொண்டு எவ்வளவு அடிகள் வாங்கினாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும், எவ்வளவு சித்திரவதைகள் பட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவர்களையும் தன் பக்கமாக கிறிஸ்து பக்கம் எடுத்துக்கொண்டான். மூன்றாவது தீமோத்தேயும் அதேதான். இளம் வயதிலே தன்னை போல இருக்கின்ற அநேக வாலிபர்கள் தன்னுடைய சிற்றின்ப காரியங்களை இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஊழியத்தை அற்பமாய் எண்ணாமல் உயர்வாய் நினைத்து, சபையாரை விசுவாசிகளை உயர்வாய் நினைத்து, மேன்மை நினைத்து தன்னை தாழ்த்தி கொண்டதுனாலே பவுலுக்கு ஊழியம் பண்றாரு. பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு போனா அங்க போயிடுறாரு, எபேசுக்கு போனா அங்க போயிடுறாரு. எங்கெல்லாம் சொல்றாங்க எல்லாம் ஓடி ஓடி போறாரு மனுஷன். ஏன் ஓடி போனாரு? ஏன் போற, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? நான் கூட இருக்கிறது பெரிய விஷயம் சொல்லலாம். அந்தந்த சபையாரை இவன் மேன்மை நினைச்சதுனால, அவர்களும் முக்கியம் தான் என்று நினைச்சதுனால இவன் தன்னுடைய பிராணனை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வயதை பெரிதா நினைக்காமல் அவர்களை மேன்மை நினைத்ததுனாலே இந்த ஊழியங்கள்லாம் செய்தான் என்றுதான் பவுல் சொல்லிட்டு வரார். கடைசி 4வது ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர 4வது 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் கடைசி வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, 4வது ஒரு உருவகத்தை, ஒரு மனிதனை தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார். யார் என்று கேட்டால், மேலும் 4வது ஒரு மனுஷன் கொண்டாடுவன், மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பப்ரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன்.
ஒரு மனுஷனை சொல்ல போறார். நேரடியா எப்பப்ராத்தீத்துன்னு சொல்லல. அவனுக்கு எவ்வளவு அறிமுகத்தை பாத்தீங்களா? அதாவது எப்பப்ராத்தீத்தும் அனுப்ப போறப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு முன்னாடி பல அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த எப்பப்ராத்தீத்து என்ற ஒரு மனுஷன், இவன் ஒரு யூதன் கிடையாது, பிறப்பிலேயே தெய்வத்தை அறியாத மனுஷன். ஏன்னா இவன் அவனுடைய பெயரை சொல்லுகிறது, இவன் யூதன் கிடையாது, உண்மையான யூதன் இல்லை. ஏன்னா எப்பப்ராத்தீத்து என்கிற வார்த்தையே கிரேக்க தேவதையான, கிரேக்க காம தேவதையான அப்ரோடைட் என்கிற ஒரு தேவியினுடைய பெயர் தான் இந்த எப்பப்ரா. அப்ப இந்த அப்ரோடைட் என்றதான அந்த காம அழகு தேவதையினுடைய பெயர் தான் எப்பப்ரா என்று அர்த்தம். அப்ப இந்த மனுஷன் எந்த பெயரை வச்சுக்கிட்டான்னு கேட்டா, ஒரு கிரேக்க தெய்வத்தினுடைய பெயரை தன் பெயரா வைத்திருந்த மனுஷன். அப்ப நான் நினைக்கிறேன், ஒருவேளை பவுலடிகளார் பிலிப்பு பட்டணத்துக்கு போன பொழுது ஒருவேளை செய்தியை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியல நமக்கு, அவனை பற்றி எங்கே அவனுடைய அப்பா அம்மா பேரோ எந்த ஊரோ எதுவுமே தெரியல. ஆனா ஒன்று தெளிவாய் தெரிகிறது, இவன் யாரு அப்படின்னு கேட்டா இவன் யூதன் அல்ல, அது நல்லா தெரியும். இவனுக்கு வைத்த பெயர் ஒரு கிரேக்க தேவதனுடைய பெயர். இந்த தேவனுடைய பெயரை வைத்திருந்த அந்த எப்பப்ராத்தீத்து பின்னாலே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பவுல் மூலமாக ஒருவேளை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவர் பின்னாடியே ஊழியத்துக்கு போயிருக்கலாம். இப்ப இந்த மனுஷன் எங்க ஒரு விசுவாசியா இருக்கிறார்னு கேட்டா, இந்த பிலிப்பு பட்டணத்துல விசுவாசியா இருக்கிறார். பிலிப்பு பட்டணத்துல விசுவாசியா இருப்பது மிக நல்லதுதான். ஆனா இந்த மனுஷனை பற்றி நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, முதல்ல இவனை சபையாரா தேர்ந்தெடுத்து நீ எங்க போகணும் அப்படின்னா இந்த பவுல் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது, அப்ப அவனை செலக்ட் பண்ணி அனுப்புற அளவுக்கு எப்படி இருந்திருக்கான்? ஒண்ணு, தெய்வீக மனுஷனா வாழ்ந்திருக்கான், தெய்வீக மனிதர். ஒட்டுமொத்த சபையும் தெரிந்தெடுத்து ஒரு பெரிய பண பொறுப்பை கையில கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா சும்மா யார் கையிலும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாராலையும் நம்ப தகுந்த தெய்வத்திற்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்க ஒரு தெய்வீக மனிதனுக்கு தான் கொடுப்பார்கள். ஏன்னா அது அமௌண்ட் பெருசு, தூரம் கூட. இங்க இருந்து பிலிப்பு பட்டணத்துல ரோமாபுரிக்கு அவங்க போகணும், வெகு தூர பிரயாணம் போகணும். அவங்க இந்த இவ்வளவு தூர பிரயாணத்தை இவன் போகும் பொழுது சும்மா யாருக்கையும் கொடுக்க முடியாது. செலக்ட் பண்றாங்க. யார செலக்ட் பண்றாங்க கேட்டா எப்பப்ராத்தீத்தை செலக்ட் பண்றாங்க. இவன் ஏதோ பவுலுக்கு பின்னாடியே செய்த ஊழியக்காரன் கிடையாது, பெருந்து இப்பதான் ஆரம்பிக்கிற ஊழியத்தை. ஆனா அவ்வளவு பெரிய திருச்சபையிலே இந்த மனிதனை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன்னு கேட்டா அவனிடத்துல இருந்தது ஒன்று, தெய்வீக குணங்கள் இருந்துச்சு, தெய்வீக மனிதன். எல்லாரும் நம்பத்தகுந்த ஒரு மனுஷனா வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, இவன் ஊழியம் செய்யக்கூடிய இதயம் கொண்டவரா இருந்தான். ஏன்னா இவட்ட சொன்ன போவாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அனுப்புனாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சபையில ஒரு அங்கத்தினார் இருக்கிறாரு, ஐயா நீங்க எங்க போகணும் அப்படின்னா ரோமாபுரினா அந்த பவுலை போய் பார்க்கணும். பவுல் எங்க இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பங்களால கிடையாது, சிறைச்சாலை இருக்கிறார். அந்த மனுஷன் போய் பார்க்கணும் அப்படிங்கும் போது இந்த மனுஷன் போகணும்ல முதல்ல. அப்ப ஊழியம் செய்யக்கூடிய இதயம் கொண்டவர் தான் இந்த எப்பப்ராத்தீத்து. தெய்வீக மனிதர் மாத்திரமல்ல, நம்பத்தகுந்த மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட இதயம் கொண்டவர் இவர். அது மாத்திரமல்ல, மிகுந்த தைரியம் உள்ளவர். மிகுந்த தைரியம் என்று ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவன் போகக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம், சிறைச்சாலை. போகிற வழி அப்படிப்பட்ட வழி. இன்றைக்கு இருக்கிற இந்த போக்குவரத்து அன்னைக்கு கிடையாது. எப்படி போக போறோம் யாருக்கும் தெரியாது. கையில காசை கொடுத்தாச்சு, பொருளை கொடுத்தாச்சு, கொண்டு சேர்த்து அவ்வளவுதான். ஆனா அங்க போய் சேர்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? மிகுந்த தைரியம். தைரியம் முடிய மனுஷன். இன்னொன்று தியாக மனுஷன். இவனுடைய குணங்கள் போய்கிட்டே இருப்பான். சொன்னா அவன் ரொம்ப அறியப்படாத ஒரு மனுஷன் தான். இந்த எப்பப்ராத்தீத்து பவுலை போல பெரிய ஒரு பிரபலியமான மனுஷன் கிடையாது. நம்ம பல பேருக்கு இந்த மனுஷனை பத்தி தெரியாது. எப்பப்ராத்தீத்து யாருப்பான்னு நிறைய பேர் தெரியாது. இந்த மனிதன் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஊழியக்காரர். ஆனா யாருக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு ஊழியக்காரர். நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க. சைலண்டா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய சபைகளிலே மிக 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 அமைதியான முறையில ஊழியம் நடக்கும். ஆனா யாருக்கும் தெரியாது என்ன நடக்குன்னு, யாருக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ஆனால் பெரிய ஊழியங்கள் என்ன செய்வாங்கன்னு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தேவனுக்காய் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக அநேகருக்கு தெரிகிற விதமாக நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்லை. இந்த மனுஷன் அதுல ஒரு ஆள். இவர் அநேக கரையை தியாகம் பண்ணார். ஏன்னா அந்த மனுஷன் அதான் சொல்றேன், இவன் ஒரு பிரஜாதியான்
அவனுக்கு வேலை இருந்திருக்கும், வேலையை விட்டாரு. வீடு இருந்திருக்கும், வீட்டை விட்டுருப்பாரு. மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டாச்சு, வசதியை விட்டார், எல்லாம் விட்டுட்டார், தியாகம் பண்ணார். ஏன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக இங்க இருந்து பிடிப்பட்டது வந்து அங்க போறேன், அங்க போய் சேர்ந்து கெட்டாலும் தெரியாது, அங்க இருக்கிற எவ்வளவு நாள் இருக்க போறது தெரியாது, திரும்பி வர்றதுக்கு நிறைய விஷயம் அதுல இருக்கு, அடங்கிருக்கு. அதைத்தான் பவுல் இந்த மனிதனை 4வது உதாரணமாய் காட்டுகிறார். ஏன் என்று கேட்டால், இந்த மனிதன் தன்னை விட மற்றவர்களை மேன்மையாய் நினைத்ததுனால இந்த ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்கிறார். இது மிக மிக ஒரு உயர்ந்த குணம். என்னை மற்றவர்களை விட என்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்வாக மேன்மையா நினைக்கிற குணம், தன்னை தாழ்த்துகிற குணம் மிக மிக நல்லது. இந்த மனுஷன் அப்படிதான் செஞ்சார். நிறைய கருணை தியாகம் பண்ணார். தன்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தன்னுடைய வேலைகளா இருக்கட்டும், மனைவி பிள்ளைகள் என்று பல விஷயங்கள் தியாகம் பண்ணார். தியாகம் செய்தார். ஆனா அது நிறைய பேரால அங்கீகரிக்கவே படல. தெரிய சைலண்டா செஞ்ச மனுஷன், மிக 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 ரகசியமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு 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 தியாகம் உள்ள ஒரு மனுஷன். நிறைய பேர் சைலண்ட் தியாகிகள், பயங்கரமான அமைதியான தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரராகத்தான் இருந்தார். பிறருக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், பிறருக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். சபையில ஒருவர் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் விட்டுட்டு வரணும்ல, அது கஷ்டம். விட்டுட்டு போகணும், அது மிக கடினம். ஆனா இவன் விட்டுட்டு போனார். அதான் கர்த்தர் அவனை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப பவுலடிகளார் எழுதும்போது 4வது இந்த மனிதனை அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு 5 விதமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாத்தீங்களா? அதாவது வெறும் எப்பராத்தியத்து கிடையாது. அவர் ஆரம்பிக்கும் போதே மேலும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாரு, என் சகோதரன். உண்மையிலே அவன் சகோதரன் கிடையாது, பவுலுடைய உண்மையான சகோதரன் கிடையாது. என் சகோதரன் சொல்லும் போது என்னுடைய சகோதரன் கிடையாது. பவுலுக்கு உண்மையிலே சகோதரர்கள் இருந்தார்கள். நீங்க பைபிள்ல நீங்க அப்போஸ்தலர் 23:16 பாத்தீங்க, 23:16, ரோமர் 16:21 பாத்தீங்கன்னா உண்மையிலே கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க, சகோதரர் இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் அங்க இருக்குது, படிச்சுப்பாங்க பின்னாடி. உண்மையே அவன் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்களை சகோதரன் சகோதரி பெருசா பேசுறாங்க. யாரை தன் சகோதரன் என்று நினைத்துக் கொண்டார் என்று கேட்டால், பவுலுக்கு மாம்சத்தின்படி சகோதரனாய் இருந்தவர்களை சகோதரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மாறாக தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்த இந்த மனிதர்களை என் சகோதரன் என்று அழைத்தார். இயேசு கிறிஸ்து அதே குணம் இருந்துச்சு. யாருப்பா உங்களுடைய தாய், யார் உடைய சகோதரன் கேட்டால் சொல்லுவாரு, பிதாவுக்கு அடுத்தவரை சிந்திக்கிறவன், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு யார் இருப்பானா, என் சகோதரனும் என் தாயும் என் சகோதரன், அவங்கதான் என் உறவுக்காக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய மாம்சீக ரீதியில் இருக்கிறவங்க சகோதரர்கள் தான். ஆனா என் மனதில யாரை மிக முக்கியமாய் நான் நினைக்க வேண்டும் என்று கேட்டால், தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களே எனக்கு மிக முக்கியமான சகோதரர்கள். அதான் இங்க பவுல் அவரை பயன்படுத்தும் போதே என் சகோதரன். அது மாத்திரமல்ல, 2வது வார்த்தை பேசுறாரு பாருங்க, உடன் வேலையான். உடன் என்றால் தன்னுடைய ஊழியத்தோடு கூட இருக்கிறது தொடர்பு பேசுறாரு. நான் ஊழியம் பண்றேன், என்னைய போலவே இந்த மனுஷன் என்ன பண்றான், ஊழியம் பண்றான். ஆனா அவனை போல பண்ணல. பவுல் பண்ணுகிற ஊழியத்தை போல இந்த மனுஷன் பண்ணாலும் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, என் உடன் ஊழியம், என் கூடயே இருக்கிற மனுஷன். பவுல் பிரசங்கம் பண்ணி சபையை ஸ்தாபிச்சு நிறைய, ஆனா எப்பராத்தியத்து நிறைய சபையை ஸ்தாபிக்கல. ஆனா அவர் எப்படி இந்த மனுஷனை ட்ரீட் பண்றாருன்னு கேட்டா, நீ இப்பதானே வந்திருக்கிற, நீ கொஞ்சம் கீழே ஏறு அப்படின்னு சொல்லலாம். என் உடன் வேலையாளுங்கிறார். எவ்வளவு ஒரு இந்த மனுஷன் இருந்தாதான் கிறிஸ்துவ இந்த சிந்தை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது எல்லாரிடத்திலுமே அந்த ஈக்குவாலிட்டி பார்க்கும், எல்லாரையும் மேன்மையா பார்க்கும், எல்லாரையும் உயர்வாய் நினைக்கும், எல்லாருக்காகவும் தியாகம் செய்யும், எல்லாருடைய வாழ்க்கையை பற்றி கரிசனையும் நன்மையை நினைக்கும். அது எப்பயுமே செய்யும். அது அந்த குணம், அந்த சிந்தை. இந்த மனிதன் என் சகோதரன்கிறார். ஆக்சுவலா அவன் பேரு பார்த்தீங்கன்னா கிரேக்க தேவனுடைய பெயர். ஒரு புறஜாதியா, ஒரு பரிசேனாய் இருக்கக்கூடிய மனுஷன் புறஜாதியா எப்படி சகோதரன் சொல்ல முடியும் சொன்னாங்க. ஏன்னா கிறிஸ்து இந்த சிந்தை அது படிச்சு. 2வது உடன் வேலையா, அசிஸ்டன்ட் மாஸ்டர் கிடையாது. என் உடன் வேலையா, என்னை போலவே ஊழியம் செய்யக்கூடிய மனுஷன். நான் என்ன ஊழியம் பண்றேனோ அதே மாதிரி இவனும் பண்றாங்க, உடன் வேலையாள் என்று அவர் சொல்லுகிறார். ஏறக்குறைய இந்த உடன் வேலையாள், உடன் ஊழியன் என்று புதிய ஏற்பாட்டுல 13 முறை வருது. புதிய ஏற்பாடு முழு புதிய ஏற்பாட்டிலையும் உடன் வேலையாள் அப்படிங்கிற வார்த்தை 13 முறை வருது. அதுல 12 முறை பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த 12 முறையும் பவுல் யாரை தன் உடன் வேலை என்று சொல்வது என்று கேட்டால், தன் உடன் ஊழியம் பார்த்து, ஆனா அவர்கள் மூலமாக சபைகள் ஸ்தாபிக்கப்படலை.
அவர்கள் மூலமாக பெரிய பெரிய கிரிகள் செய்யல. அப்படிப்பட்ட சாதாரண எளிமையான மனிதர்களைத்தான் என் உடன் வேலை என்று அவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். இது மிக நல்ல ஒரு குணம். மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, உடன் சேவகன். ஏன்னா இந்த மனுஷன் பவுல் ஒரு சேவகனாக, ஒரு யுத்த வீரனாக பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய காரியங்கள், ஆவிக்குரிய போராட்டம் போராடி கொண்டிருக்கிறார். அதே போலதான் இந்த எபப்ராதீத்துவும் என் உடன் சேவன் என்று சொல்லும் பொழுது எனக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டங்கள் இந்த மனுஷனுக்கு இருக்குது. நான் எப்படி அதை போராடி ஜெயிக்கிறேனோ அதே போல இவனும் போராடி கொண்டிருக்கிறான், ஜெயித்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிறான். உடன் சேவகன். எப்படி ஒரு சேவகன், ஒரு ஆர்மி மேன், ஒரு மிலிட்டரி மேன் எல்லாவற்றையும் தியாகம் செய்து எல்லாத்தையும் வெறுத்து தேவனுக்காக நிற்கிறானோ, அந்த நாட்டுக்காக நிற்கிறானோ, அதே போல நான் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் துறந்து வெறுத்து தேவனுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த மனிதனும் என்னை போலதான் எல்லாவற்றையும் இழந்தவனாய் நின்று கர்த்தருக்காக போராடி கொண்டிருக்கான் என்று இவனை குறித்து மேன்மையாய் பேசுகிறான். அதன் உடன் சேவகன், ஆவிக்குரிய யுத்தத்தில் என்னோடு கூட பணியாற்றக்கூடிய மனுஷன் அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை படிக்கும் பொழுது உங்கள் ஸ்தானாபதி, உங்கள் ஸ்தானாபதி என்று சொல்லும் போது சபையை குறித்த செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணும். அதாவது ஸ்தானாபதிங்கிற வார்த்தை அர்த்தமே என்னன்னா செய்தியை கொண்டு வருவவன் கொண்டு போவன், அவ்வளவுதான். அதான் ஸ்தானாபதிங்கிற வார்த்தையுடைய அர்த்தமே. யார் ஸ்தானாபதி? என்னுடைய செய்தியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்க செய்தி என்று வந்து கொடுப்பாங்க. செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பது அது நல்ல பெயர் ஆச்சு. அப்ப இவனை பத்தி சொல்லும் போது இவன் யாருன்னு கேட்டா உங்கள் ஸ்தானாபதி, அதாவது உங்கள் செய்திகளை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பதா இருக்கட்டும், என் செய்திகளை உங்களிடத்துல கொண்டு வருவதா இருக்கட்டும், இந்த வேலையை செய்வது மிக கடினமாச்சு. பிரதர் நீங்க போய் செய்தி கொடுங்க பிரதரா, அது கொஞ்சம் கௌரவமான வேலை. அப்புறம் போய் செய்தி கொடுக்கறது வேற. அதாவது பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா அது ஒரு மேன்மையான ஒரு விஷயம். நான் சொல்றதை போய் சொல்லிட்டு வாங்க, அது எவ்வளவு தூரம் போகணும்? அதனால ஏறக்குறைய 2-3 நாள் போகணும். இது பயங்கர தூரம். விழிப்பு பட்டணம் எங்கேயோ இருக்குது, வேமபுரி எங்கேயோ இருக்குது. வேலை அப்படின்னா அங்க போய் சர்ச்சை போய் நடத்திட்டு வாங்க கிடையாது, அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு வா அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புவேன், அங்க போய் சொல்லு. அவங்க ஒரு செய்தியை சொல்லி இங்க சொல்லு. இது ஒரு வேலையா? இது ஒரு ஊழியமா? செஞ்சாங்க. ஒரு கனத்துக்குரிய ஒரு வேலை கூட கிடையாது. அது எல்லாராலும் பிரபலியமாய் போற்றப்பட வேண்டிய ஒரு வேலை, ஊழியம் கிடையாது. அது எளிமையான ஒரு ஊழியம். அது நான் கையில ஒண்ணு ஏதோ கொடுத்துடுவேன், இல்ல காதுல சொல்லி விடுவேன், அவ்வளவுதான். இதை மறக்காம கொண்டு போய் அங்க சொல்லணும், செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா இன்றைக்காவது மொபைல் போன்ஸ் இருக்குது, அந்த தொடர்பு சாதனம் நிறைய இருக்குது, பண்ணாங்க. அந்த நாட்களை இப்படித்தான் ஸ்தானாதிபதிகள் அங்கேயும் போயிட்டு வந்தாங்க. இந்த ஊழியத்தை செய்வதற்கு யாரும் முன்வரவும் முடியாது, வர மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு செய்தியை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு வரவா, இல்ல ஒரே ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுப்பதற்கு நான் இவ்வளவு பிரயாணப்பட்டு போக வரலாம், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மனிதனை குறித்து படிக்கும் பொழுது உங்கள் ஸ்தானாதிபதி அப்போஸ்தல ஊழியத்துக்கு நிகரா சொல்றார். அப்போஸ்தலர்கள் அனுப்பப்படுகிறவர்கள், அதே போலதான் ஸ்தானாதிபதிகள் அனுப்பப்படுகிறவர்கள், செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அனுப்பப்படுகிற ஜனங்கள். அப்ப ஏறக்குறைய இந்த மனிதனை அப்போஸ்தலன் ரேஞ்சில கொண்டு வந்து வைக்கிறார். இவன் ஒரு அப்போஸ்தலன், ஆனா இவனுக்கும் அந்த கௌரவத்தை கொடுக்கிறார். நீ நான் பாவிக்கிற, நான் என்ன கொஞ்சம் அறியப்பட்டேன், அவ்வளவுதான். நீ ஒருவேளை அறியப்படல, ஆனா நீ என்ன செய்யற? சைலண்டா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற, அமைதியான முறையிலேயே நீ தேவனுக்கென்று ஊழியத்தை செய்கிறாய். அந்த ஊழியம் ஒரு நாள் பிரதியா எண்ணப்படும், உயர்வா எண்ணப்படும். இவனை ரொம்ப உயர்வா வச்சார் ஸ்தானாதிபதி. இவன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியம், ரொம்ப எளிமையான ஊழியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் விரும்புகிறார். அதாவது ஊழியம் என்பது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய திருச்சபை வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எல்லாமே ஊழியம் தான். ஊழியத்துல பெரிய ஊழியம் சின்ன ஊழியம்னு கிடையாது. இப்ப நான் என்று பிரசங்கிக்கிறதுனாலே நான் பெரிய ஊழியர் என்றோ ஒரு சாதாரண எளிமையான வேலையை அப்படி கிடையாது. தேவனுடைய திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக, இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய வளர்ச்சிக்காக செய்யப்படுகிற எல்லாமே ஊழியம் தான். ஊழியம் என்பது ஒரு பொதுவான பதம், பொதுவான பெயர். ஊழியத்துல பல வகைகள் உண்டு, பல விதங்கள் உண்டு. அப்ப நம்ம இந்த திரைக்கு முன்பதாக நின்று செய்வது மட்டும்தான் ஊழியம் அல்ல. திரைக்கு பின்பதாக நின்று செய்யக்கூடிய ஊழியங்கள் பெரிய ஊழியங்கள். ஒரு மரம் உயர்ந்து நிற்கிறது என்று கேட்டால் வெளியிலே தெரியக்கூடிய மரம் அல்ல, இந்த வேறு தான் மிக முக்கியம். அது இல்லை அப்படின்னா மரம் இல்லை. அதே போலதான் இன்றைக்கு பல ஊழியங்கள், பல ஊழியர்கள், பல காரியங்கள் வெளிப்படையாய் நன்றாய் தெரிகிறது என்று கேட்டால் அதற்கு மறைமுகமாக அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பல சக்சஸ்ஃபுல்லான ஒரு அந்தரங்கமான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனாலே அது இன்னைக்கும் சக்சஸ் ஆகும். இன்றைக்கு துபாய் என்கிறதான அந்த நாட்டுல உலகத்திலே மிகப்பெரிய கட்டிடம் அங்கதான் இருக்கு.
அந்த கட்டிடம் உலகத்துல அதை பார்த்தா அது ஒரு மனுஷன் அப்படி கழுத்து எழுதி பார்த்தானா கழுத்து வலிக்கும். அவ்வளவு நீளமான ஒரு உயரம், அவ்வளவு நீளமானது. ஆனா அந்த உயரமான கட்டிடத்தை பார்த்து மனிதர்கள் வியந்து போவார்கள். இவ்வளவு உயரமா, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு பார்ப்பாங்க. ஆனா அந்த கட்டடத்துக்கு தான் தெரியும் நான் இவ்வளவு உயரமாக கம்பீரமாக அழகாக காட்சியளிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சீக்கிரட்டா கீழே கொஞ்சம் ஆழம் கண்டு அஸ்திபாரம் இருக்கு. தரைக்கு கீழே அஸ்திபாரம் யாருக்கும் தெரியாது, யாரும் அதை பார்த்து வியக்க மாட்டார்கள். இந்த அஸ்திபாரம் இல்லை அப்படின்னா இது கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தெரியப்படக்கூடிய நிலைமையிலே நம்ம ஒருவேளை ஊழியர்கள் செய்வர்களா இருக்கலாம், எல்லாராலும் அறிமுகமானவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அமைதியான முறையிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும் பொழுது பிரபலியமான ஊழியக்காரர் நிற்பாரு, ஒரு எளிமையான ஒரு விசுவாசி உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த இரண்டு பேரில் யார் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள் ரொம்ப முக்கியம். யாருக்கும் தெரியாம, இவங்கள யாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு சாதாரண ஒரு அம்மா, ஒரு ஐயா, யாரோ ஒருத்தங்க, யாருக்குமே தெரியாத ஒரு ஆளு அவங்க உட்கார்ந்துருக்கு போகுது. உலகமே போற்றக்கூடிய பிரபலியமான ஒரு மனுஷன் நிற்பார். இந்த இரண்டு பேரிலே தேவன் எப்படி அவர்களை கனப்படுத்தப்போற என்று கேட்டால், அவனுடைய வேலைப்பாடை வைத்து, நான் செய்த வெளிப்புறமான காரியத்தை வச்சு கிடையாது, அவர்களுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது, எத்தகையது என்பதை அக்கினி பரிசோதிக்கும். அதுல யாருடைய கிரியை நிக்க போகுது? இந்த சாதாரணமான மனிதருடைய விசுவாசியுடைய கிரியையா, இல்ல இந்த பிரபலியமான ஆளா? இன்றைக்கு பல தேவனுடைய பிள்ளைகள், பல விசுவாசிகள் மிக மிக ரகசியமான முறையிலே கர்த்தருக்காக பின்னின்று ஊழித்து செய்யக்கூடிய அநேகர் இருக்கிறார். யாருக்கும் அறிவும் இல்லை. இந்த மனுஷன் இந்த எப்ப பிரார்த்தித்து அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் யாருக்கும் தெரியாது. வேதாகமத்துல எப்ப பிரார்த்தித்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நிறைய சபை விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனா பவுல தெரியலாரு, தீமோத்தேயு ஒருவரை தெரியும், ஆனா இவரை தெரியாது யாருக்கு. இந்த மனிதன் சொன்ன ஸ்தானாதிபதியும் அடுத்து சொல்றாரு, எனக்கு என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். குறைச்சல் வரும் பொழுதெல்லாம் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷன். ரொம்ப அற்புதகரமான ஒரு கேரக்டர் அதெல்லாம். இந்த பவுலுக்கும் உதவியா இருக்கிறாரு, சபைக்கும் உதவியா இருக்காரு, உதவியா இருக்காரு. அது மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். முடிந்த அளவுக்கு நாம் நன்மை செய்ய பழகி கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய பழகி கொள்ள வேண்டும். நம்மை கர்த்தர் அதுக்குத்தான் அழைக்கோ செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். நாம் எந்த அளவுக்கு பிற மனிதர்களுக்கும் திருச்சபைக்கும் நம்மளால் முடிந்த நன்மைகள் எவ்வளவு செய்கிறோம், உதவிகளை செய்கிறோம். இந்த மனுஷன் அப்படியே சொல்றார். தீமோத்தேயுக்கு அவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் கிடையாது. ஆனா எப்பபிராத்தியத்தை பற்றி சொல்லும் பொழுது இத்தனை 5 விதமான உறவு முறைகளை சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு, இப்படிப்பட்ட எப்பபிராத்தியத்தை உங்களிடத்திலே அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன், அவன் உங்கள் எல்லாரும் மேல எப்படி இருக்கானா வாஞ்சை. என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப வந்து சேர்ந்தப்ப கூட பவுல்கிட்ட ஒரே இந்த பிலிப்பு சபை தெரியுமா, என்ன தெரியுமான்னு ஒரே சபையை பத்தி பேசுறாரு. சபைக்கு ஒவ்வொருவரை பத்தி பேசுறாரு. அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார். அதான் போல் சொல்ற, எப்பா நீங்க அனுப்பிட்டீங்க, இந்த மனுஷன் இருக்கவே மாட்டேங்கிறா, எப்ப திரும்ப போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் பிலிப்பட்டணத்துக்கு போறேன், சபைக்கு போறேன் சொல்லிட்டு இருக்க வாஞ்சையை பாக்குறேன். அவன் வாஞ்சி உள்ளவனும் தான் வியாதிப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுவனுமா இருக்கிறான். அந்த இடத்துல வியாதி ஆயிடுச்சு அவனுக்கு. வியாதிப்பட்டது அவங்க கேள்விப்பட்டுட்டு ஐயோ ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி இவன் என்ன செஞ்சா இருந்துட்டு இருந்தானா. சரி, நம்மளாலதான் இப்படி ஆயிடுச்சு அவங்க நினைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு மனுஷனா இருக்காங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினான். அப்ப இந்த மனிதன் ஏறக்குறைய மரணத்திற்கு எதுவான ஒரு வியாதி அவனுக்கு இருந்துச்சு. அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வராங்க, சாப்பிட்டாலோ தெரியாது, வெயில், உஷ்ணம், பனியினுடைய காரியங்கள் இதெல்லாம் கடந்து வந்து சேர்ந்தார். இங்க சேர்ந்து வந்து பாவம் இருக்கு, ஜெயில எப்படி சாப்பாடு கிடைச்சிருக்கோம் இருக்கிறார். மரணத்திற்கு ஏதுவான வியாதி, ஆனாலும் தேவன் இறங்கினார் என்று தேவன் கண்டி செலுத்துகிறார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அற்புதமான வார்த்தை சொல்றாரு. இப்ப எப்ப கொண்டு போய் கொடுத்துட்டார் லெட்டர். அப்ப லெட்டர் கொடுத்தோன்னு உங்களை படிக்கிறாங்க. படிக்கும்போது என்னப்பா உனக்கு வியாதி ஆச்சோ, என்ன வியாதின்னு கேட்டிருப்பாங்க.
சாக மாதிரி கிடந்தியோ, ஆமா அப்படிப்பாரு. இதெல்லாம் இருந்துச்சு சொல்லி படிக்க படிக்க அவனுக்கு தெரிய வருது, ஓவானா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போத சொல்றாரு, இப்ப நீங்க அவனை செஞ்சுக்கோங்க, மறுபடியும் கண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்க. அது மாத்திரமல்ல, அவனை கனமாய் இதுவரைக்கு எப்ப பிரார்த்தித்து எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தெரியாது. ஆனா ஒரே ஒரு முறை தன்னை வெறுத்து தன்னுடைய காரியங்களா விட்டுட்டு தேவனுக்காய் ஊழியத்திற்கு போயிட்டு வந்த பிறகு எப்ப பிரார்த்தித்து போய் தேவனும் மறக்கல, பவுலும் மறக்கல. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவனுக்கு ஒரு தனி இடத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அங்க வேதம் வந்து சொல்றது, கனமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழிய நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான் என்று சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப 4 விதமான மனிதர்களை நமக்கு முன்பதாக கொண்டு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தன்னை தியாகம் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிறர் ரட்சிக்கப்படுவதற்காக, பட்டணத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னை தியாகம் செய்தார். தீமோத்தேயு பவுலோடு கூட இருந்து உடல் ஊழியர்கள், இளம் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தன்னை தியாகம் செய்தார். எப்ப பிரார்த்தித்து பிறருக்காக, பிறருடைய நலனுக்காக, உதவிக்காக தன்னை தியாகம் செய்தார். இப்படி இந்த 4 பேருமே தியாகம் செய்தார்கள். தியாகம் எங்கே ஆரம்பித்தது என்று கேட்டால் தாழ்மையில ஆரம்பிச்சு. தன்னை தாழ்மையாய் நினைத்ததுனாலே, தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டதுனாலே, பிறரை உயர்வாய் எண்ணியதுனாலே, மேன்மையாய் நினைத்ததுனாலே இவர்களால் இந்த இடத்திற்கு இந்த எண்ணம் அவர் வந்தது. ஆகியோர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். அவரிடத்துல இருந்த ஒரே ஒரு சிந்தை என்னவென்று கேட்டால் தாழ்மை என்கிற சிந்தை. இப்ப இந்த சிந்தை நம்மிடத்திலும் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நமக்கும் இந்த சிந்தை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, பிறரை மதிக்க சொல்லும், பிறரை உயர்வாய் நினைக்க சொல்லும், மேன்மையா நினைக்க சொல்லும், அவர்களுக்காக தியாகம் செய்ய சொல்லும், அவர்களுக்காக பாடுபட செய்யும், பல விஷயங்களை செய்யும். ஆனா எனக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் இந்த கிறிஸ்து இயேசு சிந்தை என்ற தாழ்மையின் குணம். இந்த தாழ்மையின் குணத்தை தரித்துக் கொள்வோம். இந்த தாழ்மையை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கக்கூடியவரா இருக்கிறார். அவருடைய குணம் அது. அப்ப அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய காலங்களிலே அநேகருக்கு பிரயோஜனமாய் பிறனுடைய நலனுக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் கொடுத்தாங்க. ஆமென். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. 4 விதமான உதாரணங்களை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த சபையாருக்கும் அந்த சபையிலிருந்துதான சில ஐக்கிய குறைச்சலையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரே தேர்வு தாழ்மை என்றும், இந்த தாழ்மையின் குணம் அது கிறிஸ்துவனுடைய குணம், பவுலுடைய குணம், தீமோத்தேயுடைய குணம், எபப்ராத்தித்துடைய குணம் என்பதையும் அந்த 4 உதாரணங்களை கொண்டு வந்திராப்பா. ஆமாப்பா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரீதியிலே உயர்வான இடத்துல இருந்த ஜனங்கள், ஆனாலும் தங்களிலும் மற்றவர்களை மேன்மையா நினைத்ததினாலே தன்னைத்தானே தியாகம் செய்கிற ஒரு இடத்துக்கு வந்தார்களப்பா. நாங்களும் வரக்கூடிய காலங்களில் இதை நாங்கள் கவனிக்கிறோம். எங்களுக்குள்ளும் ஆண்டவர் இந்த தாழ்மையை கற்றுக் கொடுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் ஆண்டவரை கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார் என்று நாங்கள் வேறு வாசிக்கிறோம் அப்பா. வரக்கூடிய காலங்களிலே இந்த தாழ்மையின் குணத்தை நாங்கள் தயாரித்துக் கொண்டு, அது கிறிஸ்துவின் குணம், கிறிஸ்துவின் இயேசுவின் இருந்த சிந்தை ஆண்டவரே அது. ஆகவே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகர் பயன்படுகிற நிலைமையிலே அநேகர் ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துற அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களும் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க உதவி செய்யப்பா. தொடர்ந்து வந்த ஒருவரையும் பணத்தை ஆசிர்வதிங்க. உங்களுடைய வருகிறவர்களை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் அடுத்த வாரம் வந்து 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இதுவரை எங்களை நடத்தின தெய்வம், இதுவரை எங்களோடு கூட பேசின தெய்வம், இனிமேலும் கூட ஆண்டவரே வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய வார்த்தைப்படி நடக்க தேவரில் உதவி செய்யும்படியாய் வந்து செலுத்திருக்கிறோம்ப்பா. கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாக்கியம் வரமாதே. ஆமென்.